இன்றைக்கி நம்ம சென்னையிலேருந்து ஈஷாவுக்கு தான் போக போகிறோம். இந்த ட்ரிப்பை நான் சோலோ ட்ரிப்பாக தான் பண்ணியிருந்தேன். சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின் பிடிச்சிருந்தேன். அந்த ட்ரெயின் விடிய காலையில் 5 மணிக்கு கோயம்புத்தூர் போய் சேர்ந்தது. அங்கேருந்து பக்கத்தில் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பஸ் பிடிச்சி நான் ஈஷாவுக்கு போயிட்டு வந்தேன். கரெக்டாக ஒரு 7 இல்லை 7:30 மணிக்கு ஈஷாவை நான் ரீச் பண்ணிட்டேன். அங்கே செக்இன் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம புக் பண்ணி இந்த ரூமுக்கு போயிருந்தோம். ரூம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு அருமையாக இருந்தது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ரூமில் நம்ம கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு காலையில் ஒரு தடவை சிவனை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம அங்கேருந்து நடந்து போயிருந்தோம். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சரின்னு பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரூமில் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வியூவில் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்க போயிருந்தோம். ஈவினிங்கில் பார்த்திங்கன்னா வெயிலெலாம் ரொம்ப இல்லை. ஆனால் ஈவினிங்கில் க்ரௌடு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஏன்னா இங்கே ஈவினிங்கில் ஒரு எல்இடி லைட் ஷோ நடத்துகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்த விஷுவல்ஸ்லாம் அந்த லைட் ஷோவோட விஷுவல்ஸ் தான். அது உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்லலாம். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம நைட்டே ரூம் ரிட்டர்ன் ஆயாச்சு. மறுநாள் நமக்கு மதியம்தான் ட்ரெயின். ஒரு ஓவர் நைட் ஸ்டே ஈஷாவில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். தனி ஆளாக தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ரொம்பவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது பர்சனலாக.